آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பாசமிகு சிறார்களே, ஜுமா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் குழுவிருக்கின்றோம். நம் அனைவரின் மீதும் மாபெரும் படைப்பாளனாகிய அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜுமா உரை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஜுமாவுடைய தினத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாம் மனித குலத்திற்கு வழங்கியது என்ன என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் மனித குலத்திற்கு ஏதேனும் நன்மைகள் பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகள், மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதுல நன்மைகளும் இருக்கும், தீமைகளும் இருக்கும். சமுதாயத்தில் இந்த நன்மைகளையும் தீமைகள் என்ன செய்யறான், மனிதன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். நன்மையை சில பேர் எடுத்துக்கிடுவாங்க, சில பேர் நன்மையோட தீமையை எடுத்துக்கிடுவாங்க, சில பேர் தீமையில உழக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல இஸ்லாம் என்று இந்த மனித குலத்திற்கு அறிமுகம் ஆகியதோ அன்றிலிருந்து இஸ்லாம் பற்றிய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் அது ஒரு பேசு பொருளாகத்தான் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற விலை மதிக்க முடியாத அருட்கொடைகளை இன்று மனித இனம் அதை காண்பதற்கு தவறிவிட்டது. இஸ்லாம் வழங்கிய அருட்கொடைகள் பார்த்தீங்கன்னா ஏராளமான அருட்கொடைகள். என்னென்ன அருட்கொடைகள் என்பதை இந்த சமுதாயம், இந்த உலகம் மறந்து விட்டது. அதை கவனிக்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்லாம் குறித்த நல்ல விஷயங்கள் மனிதர்களை அடைவதை விட இஸ்லாம் பற்றிய தவறான கருத்துக்கள் தான் அதிக எண்ணிக்கை பரவிக்கிட்டு இருக்கு. இஸ்லாம் பற்றிய சரியான கோட்பாடுகள் என்ன, இஸ்லாம் எதை வலியுறுத்துகிறது என்று அந்த நல்ல விஷயங்கள் போய் சேருவதை விட இன்னைக்கு இஸ்லாம் பற்றிய தப்பு தவறான கருத்துக்களும் அதிகமா பரவிக்கிட்டு இருக்கு. இஸ்லாம் இந்த உலகத்திற்கு என்ன அருட்கொடைகளை கொடுத்துச்சு, இந்த அருட்கொடைகள் கொடுத்ததுனால மனிதனுக்கு என்ன லாபம், இந்த உலகம் அடைந்த பயன் என்ன, இஸ்லாம் வந்ததுனால இந்த உலகம் அடைந்த பயன் என்ன, மனிதர்களுக்கு எவ்வளவு இஸ்லாம் பயனுள்ளதாக இருக்கின்றது, இஸ்லாம் கல்வியை தந்துள்ளதா, இஸ்லாம் ஒரு அறிவு சார்ந்த சித்தாந்தமாக இருக்கின்றதா, இஸ்லாம் நடைமுறைக்கு உகந்ததாக இருக்கின்றதா என்று சொன்னால் ஆமா, இஸ்லாம் அனைத்திற்கும் எனது நடைமுறை சாத்தியமானதான் இருக்கு. வெறும் பிரின்சிபலா மட்டும் இல்ல, வெறும் கோட்பாடா மட்டும் இஸ்லாம் நிக்கல, மாறாக அது செயல் வடிவம் கொடுத்தது. இஸ்லாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அப்படியே நிக்கல. மத்த பிரின்சிபல், மத்த தத்துவம் மாதிரி, மத்த சித்தாந்தங்கள் மாதிரி இஸ்லாம் அப்படி நின்று கொண்டவில்லை, மாறாக அதை செயல் வடிவம் கொடுத்தது. கல்வியில ஒரு சிறந்த போதனைகள், ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நீதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பெண்களுடைய விஷயத்துல, அறிவியலுக்கு பண்டமண்டல் கொடுத்த விஷயத்துல, இப்படி எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி இஸ்லாம் அதில் ஒரு தனித்துவமாக விளங்குகிற சௌரம். அதே நேரம் பாத்தீங்கன்னா இஸ்லாம் இந்த உலகத்திற்கு வராம இருந்தா என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கும். சில பேர் கேட்பாங்க, இஸ்லாம் இந்த உலகத்துக்கே வரலங்க, என்ன இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால், ஒரு கனி இருக்கு, ஒரு ஃப்ரூட் இருக்கு, அந்த கனியுடைய தன்மையை, அந்த கனியுடைய ருசியை எதை வச்சு அறிஞ்சுக்கலாம், அந்த மரத்தை வச்சு அறிஞ்சுக்கலாம். இந்த மரம் இந்த கனியை கொடுக்கும், இந்த பழம் டேஸ்டாக இருக்கும் சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கவிஞன் கவிதை எழுதுறா, அந்த கவிதையுடைய தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், கவிஞன் எப்படிப்பட்ட கவிஞன் என்று. அதே போல ஒரு சித்தாந்தம் என்று வரும்பொழுது, சித்தாந்தம் என்று சொன்னால் ஐடியாலஜி என்று சொல்வார்கள். அந்த ஐடியாலஜி சித்தாந்தம் மனித குலத்திற்கு எந்த நன்மையும் கொடுக்கல, எந்த நன்மையும் வழங்கல, மனிதர்களிடத்துல நேரடியாக நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தல. அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கொள்கையே கிடையாது, அது ஐடியாலஜியே கிடையாது. ஒரு ஐடியாலஜி, ஒரு சித்தாந்தம் என்று சொன்னால், ஒரு கொள்கை என்று சொன்னால் அது மனித சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், நேர்மறை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். மனித சமுதாயத்துக்கு எந்த பலனும் இல்லை சொன்னா அது ஐடியாலஜியே கிடையாது.
மாறாக அது என்ன சொல்லுவாங்கன்னா வெறும் வரட்டு தத்துவம் சொல்லுவாங்க, ட்ரை பிலாசபின்னு சொல்லுவாங்க. எதுவுமே யூஸ் இல்லப்பா, எதுவுமே பயனில்லை என்று சொன்னால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரை பிலாசபின்னு சொல்லுவாங்க. ஏட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க. சொரக்காயை வந்து சமைக்கலாம், ஏட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க. ஏட்டு சொரக்கான்னு என்ன அர்த்தம்? ஒரு பேப்பர்ல சொரக்காய்ன்னு எழுதி அந்த பேப்பரை வச்சு யாராலும் சமைக்க முடியாது, அதுக்கு பிறகுதான் ஏட்டு சொரக்கான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கல்வி அறிவு அல்லது புத்தக அறிவு மட்டும் இருந்தா மட்டும் போதாது. அந்த புத்தக அறிவை வேற கல்வி அறிவை இருந்து அதை மனிதன் என்று அறிவை பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடியவனாக இருக்கின்றானோ அன்னைக்குதான் எனது வாழ்க்கையில வந்து வெற்றி பெற முடியும். இல்லாட்டி அது வந்து என்னதான் ஒரு குருட்டு தத்துவம், ஒரு கற்பனை கொள்கை என்றுதான் சொல்வார்கள். இதான் ஐடியாலஜி. அப்ப சில தத்துவத்தை பார்த்தா உலகத்துல பாத்தீங்கன்னா சில தத்துவங்களை பொறுத்தளவு, சில ஐடியாலஜியை பொறுத்தளவு, சில பிரின்சிபலை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சில தத்துவங்கள் மூலம் நன்மைகளை விட மனிதனுக்கு தீமைகள் தான் அதிகமா இருக்கு. சில பிலாசபியை பாத்தீங்கன்னா அதே நேரம் பாத்தீங்கன்னா சிறிது காலத்துல அந்த தத்துவ தாக்கத்தை ஏற்படுத்தும், அப்புறம் மறைஞ்சு போயிடும். இன்னும் சில தத்துவங்கள் இருக்கு, கொள்கை கோட்பாட்டுல பெரிய பிரச்சனை இருக்கும், அடிப்படை விஷயத்தை தூக்கி சாப்பிடணும், அடிப்படை விஷயத்துல தகர்த்தெறிஞ்சிடும். இப்படி சில தத்துவங்கள் இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா வாழ்க்கையில சில பகுதிகளுக்கு மட்டும் தீர்வை சொல்லக்கூடிய தத்துவங்கள் இருக்கு, வாழ்க்கைக்குரிய மீதி பகுதிகளுக்கு மௌனம் தான் இருக்கும், பதில் இருக்காது அதுக்கு. இப்பெரு பல்வேறு தத்துவங்கள் இந்த உலகில் இருந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் இஸ்லாத்தை பொறுத்தளவு எக்காலத்திற்கும் எல்லா சமூகத்திற்கும், எந்த காலமா இருந்தாலும் சரி, வரக்கூடிய காலமா இருந்தாலும் சரி, நிகழ்காலமா இருந்தாலும் சரி, எல்லா சமுதாய மக்களுக்கும் வாழ்வின் எல்லா துறைகளுக்கும் எந்த தத்துவம் மனித இனத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதோ, மனித இனத்திற்கு நன்மைகளை பயக்கின்றது, அதான் ஒரு சிறந்த கொள்கையாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இஸ்லாத்தை பொறுத்தளவு இந்த மனித இனத்திற்கு பாத்தீங்கன்னா எண்ணற்ற அருட்கொடைகளை வழங்கியிருக்கு. அருட்கொடை சொன்னா மனிதனுக்கு ஆரோக்கியம், இப்படி பல வகை இருக்குது. மனிதர்களுக்கு மத்தியில என்ன வழங்கியிருக்கு இஸ்லாம்? அப்படி இஸ்லாம் வந்ததுனால மனித சமுதாயத்தில் என்ன ஒரு தாக்கங்கள் ஏற்பட்டது என்று பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சகோதரர்களே, 3 விஷயங்கள். இந்த 3 தான் ஃபண்டமெண்டல் விஷயம். இவ்வளவு தொழில்நுட்ப காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னமோ சொல்லி என்னென்னமோ முன்னேறி கொண்டிருக்கிற காலத்துல இருக்கிறோம். இருந்தாலும் மனிதர்களுக்கு மத்தியில் இன்னும் ஏற்றத்தாழ்வுகள் குறைந்தபாடு. அதனாலதான் இஸ்லாம் வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை பற்றி பேசும் பொழுது ஒரு 3 விஷயம் முக்கியமான விஷயம். என்ன என்று சொன்னால் இறைவன், இறைவன் ஒருவனே, இது ஒன்று, இனம் ஒன்று, இடம் ஒன்று. இறைவன் ஒன்று, இறை ஒன்று, இனம். இனம் என்று சொன்னா சமத்துவம், சகோதரத்துவம். இடம் ஒன்று, யாது முறை சொல்லுவாங்கல்ல. இது 3லும் என்னைக்கு குளறுபடிகள் ஏற்றத்தாழ்வு இருக்குதோ அன்னைக்கு உலகத்துல ஒரு பொதுவான முடிவுக்கு, ஒரு பொதுவான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு வாழவே முடியாது சொல்றது. இறைவன் ஒன்று. இஸ்லாத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா எடுத்த எடுப்புல தீமைகளை வந்து களைய சொல்லலாம். முதல்ல வந்து உங்கள் சிந்தனையில வந்து புரட்சி ஏற்படுத்தியது இஸ்லாம், சிந்தனையில புரட்சி ஏற்படுத்தியது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒழுக்கத்தில் புரட்சி ஏற்படுத்தியது. அடுத்து பாத்தீங்கன்னா செயல்ல புரட்சி ஏற்படுத்தியது. இந்த சிந்தனையும் செயலும், சிந்தனையும் ஒழுக்கமும் இல்லாமல் இருந்தா, நீங்க என்னதான் சிந்தனையிலேயும் ஒழுக்கத்திலேயும் இதா இருந்தாலும் சரி, நேரடியாக செயல்ல புரட்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தோல்வியை தான் முடியும். என்னைக்கு உங்கள் சிந்தனையில மாற்றம் ஏற்படவில்லையோ, உங்கள் சிந்தனையில புரட்சி ஏற்படவில்லை, அன்னைக்கு தோல்விதான். என்னைக்கு ஒழுக்கத்தில் ஒரு புரட்சி ஏற்படவில்லை, அன்றைக்கு தோல்விதான். இந்த சிந்தனையும் ஒழுக்கமும் சரியாக இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? செயலில் வந்து சாதிக்க முடியும். இதான் இஸ்லாத்தை பொறுத்தளவு தனித்துவமா இருக்கு. மத்த பிரின்சிபல், மத்த கொள்கை கோட்பாடுகள் எல்லாம் சொல்லளவுல இருக்காது, ஏட்டளவுல இருக்கும், ஆனா செயல்பாடு இருக்காது. இஸ்லாம் மட்டுமே செயல் வடிவம் கொடுக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இறைவனை பற்றிய தெளிவான கோட்பாட்டை வழங்கியது இஸ்லாம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ தீமைகள் இருந்தது, எவ்வளவு அனாச்சாரங்கள் இருந்தது. ஜாஹிலியா காலம் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து எடுப்புலயே வட்டி வேணாம், விபச்சாரம் வேணாம், மது வேணாம், அது வேணாம், இது வேணாம் சொல்லி சொல்லவே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல அவங்க ஆரம்பிச்ச பிரச்சாரம் என்ன என்று சொன்னால் ஏக இறைவனை பற்றிய ஒரு தெளிவான அறிவு, ஏக இறைவனை பற்றி ஒரு பரப்புரையோட தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? சமுதாயத்துல பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. அவ்வளவு ஆண்டு காலம் இறைவனை பற்றிய அறிவு இல்லைன்னா நம்ம என்னதான் வாழ்ந்தாலும் அது ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவோ ஸ்காலர்ஸ், எவ்வளவோ ஞானிகள், எவ்வளவோ இருக்கிறாங்க உலகத்துல.
இங்க பிரச்சனை எல்லாமே கடவுள் விஷயத்துல பிரச்சனை. அதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனை பற்றிய ஒரு தெளிவான சித்தாந்தத்தை, ஒரு கொள்கையை இஸ்லாம் வழங்குது சார். மனிதனுக்கு இடையில எதனால தீமை இருக்குது, ஏன் இந்த சமுதாயத்துல உலக அளவுல பாத்தீங்கன்னா ஏன் தீமை இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன காரணம்? இந்த மனிதர்கள் மத்தியில தெளிவான இறை கோட்பாடு இல்லாததன் காரணமாக மனிதன் மன இச்சைக்கு ஆட்படுறான், மன இச்சையை பின்பற்றுறான், மூதாதையர்களை கண்மூடித்தனமா பின்பற்றுறான், சமூக சூழ்நிலைக்கு ஆட்படுறான், மனிதனால வகுக்கப்பட்ட தீமை வகிக்கக்கூடிய கொள்கையை பின்பற்றுறான். இந்த 4 விஷயம் தான் உலகத்துல. இந்த மன இச்சை, மனிதனால் வகுக்கப்பட்ட கொள்கை, இப்படி பின்னாடி போறதன் காரணமா தான், ஒரு தெளிவான சிந்தனை இல்லாததன் காரணமா தான் இன்னைக்கு சமுதாயத்தில் தீமைகள் பெருகி கொண்டே இருக்கின்றது சொல்றது. அதனாலதான் குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கின்றது. இறைவன் ஒருத்தன் தானே, இது பெரிய புதிய விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுள் ஒருத்தன் தான்ப்பா, இறைவன் ஒருத்தன் தான் இருக்கா, இதுல என்ன புதுசா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க? பல மதங்களில் சொல்லப்பட்ட கருத்து தானே இதுவும், இஸ்லாம் மதத்தான சொல்லுது, என்ன புதுமையை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இஸ்லாத்தை பொறுத்தளவு இறைவன் ஒருவன் மட்டும் என்று சொல்லாமல், இறைவன் என்ற கருத்து, இறைவன் என்று பெயர் வரும் பொழுது, இறைவன் உடைய அந்த பண்புகள் என்று வரும் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்களை அடைச்சிருது இஸ்லாம். அதனாலதான் இஸ்லாமுடைய கோட்பாடு, இறை கோட்பாடு தெளிவா இருக்கு. அல்லாஹ் ஒருவன் தான், அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது, யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படுவதில்லை என்ற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் சொல்கின்ற பொழுது வேற கடவுள் இல்லை என்ற வாசலை அடைச்சிருது இஸ்லாம். வேற கடவுளே கிடையாது. எப்ப அல்லாஹ் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படுவதில்லை, நிகர், அவனுக்கு நிகர் அவன் தான், வேற யாரும் கிடையாது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு கடவுளை அறிமுகப்படுத்தும் பொழுது இதற்கு இணையாக வேறு கடவுள் என்ற கான்செப்டே உள்ள வராது. அதனாலதான் பிற கடவுள் என்று வரும் பொழுது அந்த வாசலை இஸ்லாம் அடக்கி விடுகின்றது. கடவுளின் அவதாரத்தை நிராகரிக்கிறது இஸ்லாம். அவதாரம் எடுக்க முடியாது மனிதன், ஏன்னா மனித தன்மை வேறு, இறைவனுடைய தன்மை வேறு. இது புரிய மாட்டேங்குது மனிதர்களுக்கு. மனிதன் கடவுளாகலாம், கடவுள் மனிதனாகலாம், மனித அவதாரம் எடுத்து வரலாம் கடவுள். இந்த கொள்கையை நிராகரிக்கிறது இஸ்லாம். மனிதனுக்கு பொறுத்தளவு பசி இருக்கும், தாகம் இருக்கும், ஓய்வு வேணும், உறக்க வேணும், காமம் இருக்கும், எல்லாமே இருக்கும், உணர்வுகள் இருக்கும். அல்லாஹ் அஸ்-சமத் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எந்த தேவைகளும் கிடையாது, அவன் தேவைகள் ஏற்றவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இறைவனையும் மனிதனை ஒப்பிடவே முடியாது. மனிதத்தன்மை வரை, இறைத்தன்மை வரை சொல்றது. அதே நேரத்தில் இஸ்லாம் என்ன சொல்கின்ற சொன்னால், இறைவன்ட்ட நீங்க நேரடியா கேளுங்க. இஸ்லாத்துல புரோகிதத்துக்கு அனுமதியே கிடையாது, அணுவளவு கூட அனுமதி கிடையாது இஸ்லாத்துல. புரோகிதத்திற்கு இடைத்தரகர்கள் கிடையாது இஸ்லாத்துல. இப்படி சொல்லி 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 சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி சிந்தனையில புரட்சி செய்கின்றது இஸ்லாம். கடவுள் ஒருத்தன் தான், அவனுக்கு நிகர் யாரும் கிடையாது, கடவுள் அவதாரம் எடுக்க முடியாது, கடவுளுக்கு இறப்பு கிடையாது, இறைவனுக்கு வேற மனித தன்மை கிடையாது, மனிதன் தெய்வமாக முடியாது. இப்படி என்ன செய்து கேட்டா சார்களே, சிந்தனை புரட்சி இஸ்லாம் கொண்டு வருகின்றது. அதே நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இப்பெல்லாம் சிந்திக்க சொல்லிய இஸ்லாம் அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் அப்படிங்கிறான். அல்லாஹ்வை தவிர வேற கடவுள்கள் இருந்தால், ஆலிஹத்துன் பல கடவுள்கள் இருந்தால், யாரை தவிர, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர, லஃபஸத்ங்கிறான் அல்லாஹ். இரண்டும் சீர்கட்டு இருக்கும். எது இரண்டு சீர்கட்டுனா, இந்த வானம் பூமியை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்துல, வானத்தை ஆட்சி செய்யக்கூடிய விஷயத்துல, பூமியை நிர்வகிக்கக்கூடிய விஷயத்துல, இந்த நிர்வாகத்துல ஆலிகத்துன் இல்லல்லாஹ் லஃபஸத்ங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள்கள் இருந்தா சீர்கட்டு இருக்கு அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப சிந்தனை புரட்சி ஏற்படுறதுல யோசிக்க வைக்கல இஸ்லாம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சுப்ஹானல்லாஹி ரப்பியல் அர்ஷி அம்மா யஸிஃபூன் அவர்கள். இப்படி எல்லாம் சொல்றதை விட்டு, அல்லாஹ்வை தவிர வேற கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட்டு, அல்லாஹ் மகா தூயவன் அப்படிங்கிறான் சுப்ஹானல்லாஹ். இப்பேற்பட்ட நீங்க வார்த்தைகள் சொல்றீங்களா, இப்படி நீங்க வர்ணிக்கிறீங்களா, அல்லாஹ் தவிர வேற கடவுள் இருக்கிறன்னு வர்ணிக்கிறீங்களா, இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூய்மையானவன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சகோதரர். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆயத். அல்லாஹ்வுடைய வசனம், வகுலில் ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யத்தஹிது வலதன் வலம் யகுல் லஹு ஷரீகுன் ஃபில் முல்கி வலம் யகுல் லஹு வலியுன் மினத் துல்லி.
அல்லாஹ்வுக்கு சந்ததி ஏற்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு குழந்தைகள் கிடையாது, அல்லாஹ்வுக்கு சந்ததி கிடையாது. அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்துல எந்த கூட்டாளியும் கிடையாது. அல்லாஹ்வுக்கு வலியுல் மின துல்லி, எந்த விதமான பலகீனமான ஆளோ வேற ஸ்ட்ராங் ஆனாலும் அல்லாஹ்வுடைய நிர்வாகத்துல வந்து என்ன செய்யணும், கூட்டு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அப்ப இப்பேற்பட்ட இறை கோட்பாடு பற்றிய ஒரு தெளிவான சிந்தனையை மனிதனுக்கு சொல்லி தரும் பொழுது அவன் என்ன செய்ய மாட்டான், குழம்ப மாட்டான். இன்னைக்கு ஒரு கடவுள்கிட்ட நீங்க வணங்கக்கூடிய மாற்று மதமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, முஸ்லிம் சமுதாயத்துல இறைவனை விட்டு வணங்கக்கூடிய தர்காவுக்கு சொல்லக்கூடிய மக்களா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்கலன்னு சொன்னா அடுத்த கடவுளை பார்ப்பான். இன்னைக்கு ஒரு விஷயம் சரியில்லைன்னு சொன்னா அடுத்த கடவுளை பார்ப்பான். இன்னைக்கு அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு திருப்தி இல்லைன்னு சொன்னா எல்லாமே அல்லாஹ் ஏற்கனவே நாடி விட்டான். எல்லாத்துக்கும் அல்லாஹ் விதித்ததான் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் இன்னைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்தாங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. அப்ப அந்த சிந்தனையில தடுமாற்றம் வரும். என்னைக்கு அந்த சிந்தனைகள் தடுமாற்றம் அகற்றப்பட்டு என்னைக்கு இந்த சிந்தனைகள் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கின்றதோ அன்னைக்குதான் என்னது, மனிதன் வந்து இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற அருட்கொடை வந்து மனிதன் வந்து உணர்வான். இன்னைக்கு பல்வேறு சித்தாந்தங்களை பார்க்கலாம். வானத்துக்கு ஒரு கடவுள், பூமிக்கு ஒரு கடவுள், காற்றுக்கு ஒரு கடவுள், நீருக்கு ஒரு கடவுள், நெருப்புக்கு ஒரு கடவுள், இப்படி தனிக்கடவுள் கோட்பாட்டை இஸ்லாம் நிராகரிக்கிறது. அழித்தல், ஆக்கம், காத்தல், இப்படி 3 செயல்களில் மட்டும் இறைவன் இருக்கிறான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நிகழ்வுகள் மட்டுமல்லாமல், இந்த ஆக்குறத அழிக்கிறத காக்கிறது மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனை வந்து நேர்வழிப்படுத்துவதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டான். மனிதர்கள் நேர்வழியில் செல்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பேற்றுக் கொண்டான். அவர் தான் நேர்வழி காட்டுகின்றான். அப்ப இந்த மாதிரியான சிந்தனைகள் என்று மனிதனுக்கு வருகின்றதோ அன்றைக்குதான் அந்த மனிதர்கள் இந்த அடிமைத்தனம், பிற்போக்குத்தனம், மூட நம்பிக்கை எல்லாம் வந்து ஒளியும் சவறுகள். இந்த இறை கட்டளைகள் தான் நிறைவான கட்டளையா மனுஷனுக்கு இருக்கு. கம்ப்ளீட் கமாண்ட். இறை கட்டளைகள், இறைவனுடைய கட்டளைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இறை கட்டளைகளை தான் மனிதனுக்கு ஒரு நல்ல கமாண்ட், நல்ல கட்டளையாக இருக்கின்றது. மனிதர்களுடைய அந்த இறை கோட்பாடு வந்து ஒரு நிறைவான கோட்பாடாக இருக்கு. என்னைக்கு அந்த மது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல மது வந்து தடை செய்யப்பட்டதோ அன்னைக்கு மதுவுக்குள்ள அன்னைக்கு என்ன பண்ணாங்க, மக்கள் புறக்கணித்தார்கள். விபச்சாரம், வட்டி, மதுவை புறக்கணித்தார்கள் அன்றைய சமுதாய மக்கள். ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல சீர்கேடுகள், அனாச்சாரங்கள் நடக்கும் பொழுது அதை சொன்னோம் என்று சொன்னால் இன்னைக்கு மனிதர்கள் மத்தியில இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் இதையெல்லாம் செய்தால் என்ன தவறு வந்துட போகுது, இதனால என்ன நடந்திருப்பது, எங்கள் சுதந்திரம் பறிக்கப்படும் சொல்லி என்ன செய்யறாங்க மக்கள் இன்னைக்கு வியாக்கியானம் பேசுகிறார்கள். அப்ப என்னைக்கு அந்த இறை கட்டளையை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டதை பின்பற்றுகின்றோமோ அன்னைக்கு என்னது, அந்த அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை நம்மளுக்கு புரியும். சார், மனிதன் என்று நினைக்கிறான் மனம் போன போக்குல வாழலாம், மனம் போன போக்குல இந்த அருட்கொடைகளை அனுபவிக்கலாம். அருட்கொடை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றது, இறைவன் கொடுத்தது எல்லாமே. அப்ப இந்த அருட்கொடைகளை எப்படி அனுபவிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் என்றால், அவன் என்ன ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கின்றான். இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து கொண்டு நீங்க என்ன செய்யலாம், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை அனுபவிக்கலாம் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதே நேரத்துல சிந்தனையில் ஏற்படுகிற இன்னொரு மாற்றம் என்று சொன்னால், மறைவான செய்தியை, மறைவான விஷயங்கள் வந்து மனிதர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சொசைட்டில வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுகள் கூட பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை என்று வரும் பொழுது அது ஜோசியமா இருந்தாலும் சரி, சகுனமா இருந்தாலும் சரி, இப்பேற்பட்ட விஷயங்கள் இன்னும் நம்பிக்கை கொண்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள்ட்ட தெளிவான இறை கோட்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், நபியை நீங்க சொல்லுங்க, மறைவான விஷயத்தை என்னால அறிய முடியாது, நபியை நீங்க சொல்லிருங்க, மறைவான விஷயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்று நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் கருவூலங்கள் இருக்கு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன, நான் ஒரு மலக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பொக்கிஷம் என்கிட்ட கிடையாது, மறைவான விஷயத்தை எனக்கு தெரியாது, நான் ஒரு மலக்கும் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனிதன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்ன வகி சொல்லப்படுகிறதோ, வகி இறக்கப்படுகிறதோ அந்த வகியைத்தான் சமுதாயத்துல சொல்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாரு. இன்னைக்கு ஒரு அதிசயம் பண்றான், ஒரு முஜிசா, ஒரு ஏதாவது ஒரு சாகசம் பண்றான்னு சொன்னீங்கன்னா, ஒரு இறை தூதரை ஏத்துக்கிறதுக்கு அந்த காலகட்டத்துல அந்த மக்காவாசிகள் எல்லாம் கேட்டானுங்க, நீங்க தங்க புதைகளை கொண்டு வாங்க, ஏணியை போட்டு மேலே கூறி ஒரு புத்தகத்தை கொண்டு வாங்க,
ஒரு கிணறுக்கு அது தோட்டம் வேணும் துறை வேணும் சொல்லி ஒரு இறை தூதரை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்க இதெல்லாம் காட்டினா நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், சீல் வச்சிட்டான். நபியை நீங்க சொல்லிருங்க, இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். நான் என்ன செய்யறேன், வகியை மட்டும் சொல்றேன், இறைவன் புறத்தில் இருந்து இறக்கப்பட்ட செய்தியை மட்டும் சொல்றேன், வேற எது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக சகோதரர்களே, இறைவன் ஒருத்தன் என்று சொன்னா இந்த மனித இனம் ஒண்ணுதான். அதனால அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான் மனிதர்கள் என்று சொல்லி. குர்ஆன் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மனிதர்கள் என்று சொல்லி காட்டுகிறார். ஆதமுடைய சந்ததிகள் என்று சொல்லி காட்டுது குர்ஆன். முஸ்லிம்களே, பாரசீகர்களே, ரோமானியர்களே, அமெரிக்க வாசிகளே, ஜப்பான் வாசிகளே அப்படிலாம் சொல்லல. குர்ஆன் சொல்கிறது என்று சொன்னால் மனிதர்களை, யா அய்யுஹன் நாஸ் அப்படிதான் குர்ஆன் அழைக்கின்றது. மனிதர்கள் பத்தி தான் சொல்கின்றது. மனிதன் நேர்வழி நடக்க வேண்டும் என்றுதான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆக என்னைக்கு இந்த சிந்தனையில் புரட்சி ஏற்படுகின்றதோ அன்னைக்குதான் இஸ்லாம் இந்த அருட்கொடைகளை இப்படி மனிதனுக்கு வழங்கி இருக்கின்றான். அப்ப இறை கோட்பாட்டுல தெளிவாக இருக்கணும் சார். அடுத்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை பொறுத்தளவு, சகோதரத்துவத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்துல வாழ்ந்தாலும் இன்னைக்கு இனவரி, நிறவரி, மொழி வரி எல்லாமே இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. அடிமைத்தனம் போல நடத்திக்கிட்டு இருக்கான் மனுஷனை. அப்ப அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்லு, இங்க ஒரு சிந்தனை ஏற்படுத்துறான், இங்க ஒரு புரட்சி ஏற்படுத்துறான். மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண் ஜோடியில் தான் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இடையில ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஒரே மாதிரி தான். உங்க உடலமைப்பு எடுத்துக்கங்க, அனாட்டமி எடுத்துக்கங்க, உங்க உடல் இயக்கம் பிசியாலஜி எடுத்துக்கங்க, உங்க சைக்காலஜி உளவியல் எடுத்துக்கங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மனுஷன் சொன்னா அப்படிதான் இருக்கும். கண்ணாலதான் பார்ப்பேன், யாரு காதால பார்க்க போறது கிடையாது. காலாலதான் நடப்பேன், யாரு கையை வச்சு நடக்க போறது கிடையாது. அப்ப அனாட்டமி, பிசியாலஜி, சைக்காலஜின்னு வரும்போது மனிதர்கள் எடுத்து இது ஒரே மாதிரி இருக்கு. அதான் ரசூல்லா ஒரு சீல் வைக்கிறாங்க, கம்ப்ளீட் பண்றாங்க. ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறதுக்கு ஒரு என்ன பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க. கருப்பனா இருந்தாலும் சரி, வெள்ளையனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல். அரபா இருந்தாலும் சரி, அரபி அல்லாதவனாலும் சரி, அரபி பேசினாலும் சரி, அரபி பேசாதவனாலும் சரி, ஆல் ஆர் ஈக்குவல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா, யாரு சிறந்தவர் என்று கேட்டால் தக்வாதாரி, இறையச்சமுடையவர் தான் சிறந்தவர்கள். வேற ஒண்ணுமே கிடையாது, மேட்டரே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபி, ஒரு உயர்கலத்தை சேர்ந்த சஹாபி அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, உயர்குலத்தை சேர்ந்தவர். கிஃபாரி சொன்னா குலம், உயர்ந்த குலம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிலால் ரலியல்லாஹு இருக்காங்க. பிலால் ரலியல்லாஹு பாத்தீங்கன்னா கருப்பா இருப்பாங்க. ஒரு டயத்துல பாத்தீங்கன்னா அபூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பிலாலை பார்த்து கருப்பியின் மகனே அப்படின்றாங்க. கருப்பா இருக்காருனால கருப்பியின் மகனே சொல்லிடுறாங்க. பிலால் ரலியல்லாஹு அழுகுறாங்க. அழுதுட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபூதர் இப்படி சொல்லிட்டாரு, என்னைய கருப்பியின் மகனே சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தை தாங்க, கருப்பா இருக்கிறனால கருப்பியின் மகனே சொல்லிட்டாரு அபூதர். அவங்க உயர்ந்த குலத்தை சேர்ந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அபூதரை பார்த்து, நீ பிலாலை பார்த்து இப்படி சொன்னே அபூதரே, சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரே வார்த்தை தான், அறியாமையோடைய வாடை உன்னிடம் வீசுகின்றது. யாரை பத்தி சொல்றாங்க, அபூதரை பத்தி சொல்றாங்க. இப்படி கேலி பண்றது, கிண்டல் பண்றது, ஒரு குலத்தை சார்ந்து வைத்து ஒரு தவறாக பேசுவது, இப்படி இருக்கின்ற போது ஒரு மனிதரை பார்த்து இன்னொரு மனிதர் கேலி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் என்னமா சொல்றாங்க, நீ ஜாகிலியா காலத்துல இருக்கிற, ஜாகிலியா காலத்துல அறியாமை காலத்துல என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீ அதை சொல்ற, நீ சொல்லாத, இப்படி செய்யாத அப்படிங்கிறாங்க. உடனே அபூதர் ரலியல்லாஹு ஓடுறாங்க, பிலால்ட்ட போய் சொல்றாங்க, பிலாலை என்னை மன்னிச்சிருங்க. அழுகிறாங்க, பிலாலை பார்த்து அழுகிறாங்க, அபூதர் அழுகிறாங்க. உங்க கால்களை கொண்டு என் மூஞ்சில மிதிங்க, என் மேல மிதிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிம்பிளா ஒரு உபதேசம் பண்றாங்க, நீ அறியாமை காலத்து பேச்ச பேசுற. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாட்டுல பல்வேறு விஷயங்கள் என்ன கேக்குறான்னு சொன்னீங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கு. என்ன வெப்சைட் கேட்டீங்கன்னா, இந்தியா ஹேட் லேப்ங்கிற ஒரு வெப்சைட். ப்ராஜெக்ட் ஆஃப் தி சென்டர் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் ஆர்கனைஸ்டு ஹேட். அதாவது ஹேட் ஸ்பீச் சொல்லுவாங்க. ஹேட் ஸ்பீச்னா வெறுக்கத்தக்கக்கூடிய பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறுக்கத்தக்கக்கூடிய பேச்சு யார சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமாக மைனாரிட்டிஸ் சொல்லக்கூடிய முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றாங்க. இதுக்கு ஒரு ரெக்கார்டே இருக்கு. இதுக்கு யாரு பண்றாங்கன்னா, வாஷிங்டன்ல இருந்து ரிசர்ச் பண்றாங்க. வாஷிங்டன்ல யார் யாரு வெறுப்பு பேச்சுப்படி பண்றான்னு சொல்லி கடந்த பல ஆண்டுகளாக ரெக்கார்டு, 2023 எப்படி, 2024 எப்படி, 2025 எப்படி, பல ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. அதுல பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேச்சுகள். யாருன்னா இந்துத்துவவாதிகள்,
பிஜேபி லீடர் சொல்லக்கூடியவர்கள். இது பிடிஎஃபாவே இருக்கு வெப்சைட்ல. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 2020 பாத்தீங்கன்னா 1318 மனிதர்களை பார்த்து இந்த ஒரு சமுதாயத்தை பார்த்து வெறுக்கத்தக்க பேச்சு வந்து பேசியிருக்காங்க. ரெக்கார்டு வந்து சொல்லுது. இந்தியா கேட்ல அப்படின்னு அடிச்சு பாத்தீங்களா பிடிஎஃபாவே. அப்ப வெறுப்பு பேச்சுகள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா உலகளாவிய இருந்தாலும் சரி, இந்திய அளவுல இருந்தாலும் சரி, வெறுப்பு பேச்சுகள் மனிதர்களை பரவிக்கிட்டே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் ஒரு குளத்தை வைத்து ஒரு கருப்பான ஆளை பார்த்து சொன்னதுக்கே அந்த சகாபியை பார்த்து ரசூல் சொல்றாங்க, நீ அறியாமை காலத்துல இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி வந்து காலத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துகள் என்ன இருக்கு, ஏகப்பட்ட பேச்சுகள் வந்து இன்று பேசிக்கிட்டு இருக்கா சார். அப்ப எப்படி சமத்துவம் வரும், எப்படி சகோதரத்துவம், அந்த அளவுக்கு வெறுப்புணர்வை வந்து விதைத்துக் கொண்டிருக்கிறாங்க சார். அதே நேரம் பாத்தீங்கன்னா ரசூல் காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா உமர் அலிலாக ஆட்சி செய்யறாங்க. ஆட்சி செய்யும் போது ஜபலா என்னங்கிற ஒரு அரசர் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாரு. அவரு ஹஜ்ஜுக்கு போறாரு, ஹஜ்ஜு செய்யறாரு. அப்படி ஹஜ்ஜு செய்யும் பொழுது கூட்டமா இருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு மனிதர், அந்த மனிதருடைய துண்டு வந்து மேல வந்து விழுந்துருது இவர் மேல. ஜபலாங்கிற அரச குடும்பத்தை சேர்ந்தவர், இவர் இஸ்லாத்தை தழுவி ஹஜ்ஜு பண்றாரு. அப்ப அந்த மனிதருடைய துண்டு மேல வந்து இவர் கோபம், உடனே போய் அடிச்சிடுறாரு. அடிச்சோடனே என்ன, அவரும் திரும்ப அடிச்சிடறாரு. இந்த அரச குடும்பத்தை சேர்ந்த மனிதரை திரும்ப அடிச்சிடறாரு. அடிச்சோடனே 2 பேருக்கு வாக்குவாதம். உமர் அலிலான்ட்டு வந்து பிரச்சனை வருது. அப்ப உமர் அலிலாக சொல்றாங்க, நீ அரச குடும்பத்தை சேர்ந்தவன், இஸ்லாத்தை தழுவியாளு, ஹஜ்ஜு பண்ண வந்திருக்கிற, இப்படி துண்டு மேல விழுந்தனே ஒரு மனிதனை போட்டு அடிப்பதா? திரும்ப அந்த மனிதர் அடித்தாரு. அடி சரியா போச்சு. அப்ப உமர் அலிலாக சொல்றாங்க, 2 பேருக்கு நீதி, இஸ்லாத்தை பொறுத்தல அனைவருக்கு நீதி ஒண்ணுதான், அனைவரும் சமம் தான். அப்ப இந்த நீதி என்று வரும் பொழுது யாரு நீ பெரியவன் கிடையாது, நீ தாழ்ந்தவன் கிடையாது, அனைவரும் சமந்தான் அப்படின்னு உமர் அலிலாக சொன்னோடனே அந்த மனிதர் கோபப்பட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனதாக ஒரு செய்தியெல்லாம் இருக்குது. உமர் அலிலாக ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவம். அப்போ இறை கோட்பாட்டில் தெளிவாக இருக்க வேண்டும். சகோதரத்துவம் சமத்துவம் என்று வரும்பொழுது இந்த மாதிரியான அனைவருக்கும் நீதி சமம், அனைவரும் ஈக்குவல் எனது இஸ்லாம் வந்து போதிக்கின்றது. அப்ப இந்த 2 விஷயங்கள் தெளிவாக இருக்கும் பொழுது இஸ்லாம் இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றதா, இஸ்லாம் இவ்வளவு பெரிய அருட்கொடைகளை மனிதருக்கு கொடுத்திருக்கிறா என்று என்ன செய்யறோம், நம்ம பார்க்க தவறிட்டோம். இதை பார்ப்பதற்கு உலகம் தவறி விட்டது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சோழர்களே, இறுதியாக பாத்தீங்கன்னா இடம் ஒன்று என்று வரும் பொழுது இன்னைக்கு தேசியவாதம் என்று பேசுறான் பாரு, நேஷனலிசம் சொல்றாங்கல்ல, தேசியவாதம் என்று பேசுகிறார்கள். தேசியவாதம் என்று சொன்னா நாடுகளுக்கு இடையில் என்னைக்கு இந்த நேஷனலிசம் வந்ததோ அன்னைக்கு நாடுகளுக்கு இடையே மோதல், ஒரு நாடு இன்னொரு நாடு அடிக்க, ஒரு நாட்டுல வளத்தை சுரண்டணும், ஒரு நாட்டுடைய மக்களை வந்து அடிமையாக்கணும். என்னைக்கு நேஷனலிசம் என்று சொல்லுதோ இப்படி பிரச்சனை. அப்ப இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, பேட்ரியாட்டிசம் சொல்லி பேர் வைக்கிறாங்க, பற்று, தேசப்பற்று சொல்லி பேர் வைக்கிறானுங்க. இப்படி இருக்கின்ற பொழுது எந்த நாடும் எந்த நாட்டுக்கும் என்ன செய்ய முடியாது, உரிமை கோர முடியாது. அதனாலதான் இஸ்லாம் இதுல இருந்து தனிச்சு நிக்குது. எப்படி தனிச்சு நிக்குன்னு கேட்டா, ரப்பில் ஆலமீன், இறைவன் அதிபதி, உலக மக்கள் அனைவருக்கும் அதிபதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக மக்கள் அனைவருக்கும் அருட்கொடை, ரஹ்மத்துல் லில் ஆலமீன். கடைசியாக சொல்கிறது இஸ்லாம் திக்ருல் ஆலமீன், இந்த குர்ஆன் மக்கள் அனைவருக்கும் அருட்கொடை. எப்படி உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு இறைவன் அதிபதியாக இருக்கின்றானோ, உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தூதராக இருக்கின்றார்களோ, இந்த குர்ஆனும் எப்படி உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுரை. ரப்பில் ஆலமீன், திக்ருல் ஆலமீன், ரஹ்மத்துல் ஆலமீன். இது யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அல்லாஹ் என்னுடைய அல்லாஹ், உனக்கு அல்லாஹ் கிடையாது, யாரும் உரிமை கொண்டாட முடியாது. தூதர் எங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு எல்லாம் கிடையாது, உரிமை கொண்டாட முடியாது. இந்த குர்ஆன் எங்களுக்கு மட்டும்தான், முஸ்லிம்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கு சீக்கியர்கள் கிடையாது, பாரசீகர்கள் கிடையாது, கிறிஸ்துவர்கள் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. குர்ஆன் காமன் டு ஆல், குர்ஆன் எல்லாருக்கும் தான் குர்ஆன். அதனாலதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உலக மக்களுக்கு இது ஒரு நல்ல உபதேசம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப என்றைக்கு வந்து இந்த விஷயங்கள் ஒரு பொது உடையமாக, இறைவனா இருந்தாலும் சரி, இடமா இருந்தாலும் சரி, அல்லது இனமாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் இஸ்லாம் ஒரு பொதுவான கோட்பாடை அங்கு கொண்டு வருகிறது. அப்ப இந்த நிலை மாறாத வரை உலகத்திற்கு என்ன வராது, ஒரு சந்தோஷம் வராது, ஒரு நிம்மதி ஏற்படாது. அதனாலதான் இஸ்லாம் மனிதர்களுக்கு என்று பிரத்யேகமாக பல்வேறு அருட்கொடைகள் இருந்து வழங்கியிருக்கிறார்கள். அப்ப அந்த அருட்கொடைகளை வந்து மனிதன் வந்து உணர வேண்டும், நான் யார், இறைவன் யார், எதற்காக நாம் இந்த உலகத்திற்கு வந்துட்டோம் என்று சிந்திக்க தொடங்கினோம் சொன்னால் இந்த இஸ்லாம் கொடுத்த அருட்கொடைகள் விளங்கும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, யார் இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்கின்றார்களோ, ஆமனு நுஸில அலா முஹம்மதின் வஹுவல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், இந்த முகமது இறைத்துதராக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த குர்ஆனை யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ, அல்லாஹ் சொல்றான், கஃபர அன்கும் ஸய்யிஆத்திஹிம் வ அஸ்லஹ பாலஹும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். உங்களுடைய தீமைகள் என்ன செய்வான், அல்லாஹ் நீக்கிடுவான். அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு விஷயம் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டும் போது பாத்தீங்கன்னா, ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று வரும் பொழுது ஈமானை உங்கள் உள்ளங்களில் அல்லாஹ் நேசமாக்கி வச்சிருக்கிறாங்க. ஈமான் தான் உங்களுக்கு நேசமானது, பிரியமானது. அந்த ஈமான் பிரியமானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 3 விஷயங்களை அல்லாஹ் வெறுக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த மனிதர்களுக்கு 3 விஷயத்தை வெறுப்பதாக. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு குஃப்ர், இறை நிராகரிப்புன்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் வெறுப்புக்குரியதாக ஆக்கி வச்சிருக்கிறான். இன்னொன்னு பாவம் செய்வது, இன்னொன்னு மாறு செய்வது. எப்படி ஈமானை உங்கள் உள்ளத்துல நேசமாக ஆக்கி வச்சிருக்கிறானோ, அதே மனிதர்களுக்கு ஏதோ 3 விஷயத்தை வெறுப்பாக்கி வச்சிருக்கிறான். இதை நீங்க இதை என்ன செய்ய, நேசிக்க கூடாது. குஃப்ரை வெறுக்கணும், பாவம் செய்யறது வெறுக்கணும், மாறு செய்வதை வெறுக்கணும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கிறான். அப்ப குஃப்ரை குஃப்ரை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகிறான். அப்படி இதன் காரணமாக என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாளை கழித்து பாத்தீங்கன்னா, இது சம்பந்தமாக நமது பள்ளியில ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு ஷிர்கினால் ஏற்படக்கூடிய விளைவு, ஷிர்க்னா இணை வைக்கிறது, அல்லாஹ்க்கு இணை வைக்கிறது. இன்னைக்கு அல்லாஹ்வை பற்றிய அறிவு இல்லை, அல்லாஹ்வை பற்றிய நாலேஜ் இல்லை மக்கள்கிட்ட. அல்லாஹ் எப்படி படிச்சுக்கிட்டே இருக்கணும், டெய்லி அல்லாஹ் பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கணும். நீ வேற எதை பத்தி படிக்கிறோம், மசாயிலை பத்தி படிக்கிறோமோ, எதை பத்தி படிக்கிறோமோ, இன்னைக்கு பெரும்பாலான அல்லாஹ் யாரு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கணும், டெய்லி படிச்சுக்கிட்டு அவனுடைய பண்புகள் என்ன தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதை தெரிய வேண்டும். அதே நேரத்துல நம்மளையும் அறியாம சில விஷயங்கள் வாழ்க்கையில் ஷிர்க்ன்ற ஒரு ரூபத்துல வந்துடும் மனிதர்கள். இன்னைக்கு எவ்வளவு பிதஅத்துகள் அனாச்சாரம் நடந்து கொண்டே இருக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர்கள்ட்ட அந்த சரியான கல்வி இல்லை, சரியான கல்வி இல்லை. கல்வி இல்லைன்னா அமல் ஒண்ணு பண்ணு. இதை அடிப்படையாக கொண்டு இன்ஷா அல்லாஹ் வரை நாளை கழித்து நமது பள்ளியில மாலை 6 to 8 மணி வரை ஒரு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஷிர்க்னா என்ன, எப்படி ஷிர்க் வந்துச்சு, ஷிர்க்ல என்னென்ன ஷிர்க்லாம் இருக்குது, அப்படி ஷிர்க் செஞ்சா என்ன ஆகும், அல்லாஹ்வுக்கு இணை வச்சா என்ன ஆகும் நாளைக்கு மறுமையில. அப்ப இதை பற்றிய அறிவு மனிதர்களுக்கு வேண்டும். எப்படி அல்லாஹ் பற்றிய அறிவு வேணுமோ அதே போல இந்த விஷயத்துல கவனம் செல்ல. ஏன்னா சைத்தான் மனிதர்களை வழியெடுத்து கொண்டே இருப்பான். அப்ப இந்த விஷயம் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் ஒரு 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஒரு கருத்துரையாடல் நிகழ்ச்சி இருக்கிறது. உங்கள் வீடுகளில் சொல்லி பெண்களை அனுப்புங்க. நீங்களும் இன்ஷா அல்லாஹ் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில நடப்பதற்கு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. ஏன்னா கண்டிப்பா கல்வி இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா ஷிர்க் ஒரு மாபெரும் அநீதி, அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய ஷிர்க் ஒரு மாபெரும் அநீதி. அது தெரியாம இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சர்வசாதாரணமாக. இன்னைக்கு யூடியூப், சோசியல் மீடியா இருந்தாலும் சரி, எந்த மீடியா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பெண்களுடைய நிலைமை அப்படி இருக்கு, ஆண்களுடைய நிலைமை அப்படி இருக்குது. சமுதாயம் ஒரு போக்குல போய்கிட்டு இருக்கு. அது நிலை என்று மாற என்று சொன்னால் இந்த மாதிரியான கல்வி சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யணும், கவனம் செலுத்தி கேட்டுக்கொண்டு இந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி